சிறகடி காசு இன்னைக்கு எபிசோட்ல முத்து மீனா காசு தரமாட்டான்னு சொன்னதும் முத்து கூட வேலை செய்யறவங்க அவங்க கிட்ட இருக்க காசு எல்லாம் சேர்த்து ஒரு 6000 ரூபாய் தராங்க. வீட்டில் பொண்டாட்டிங்களுக்கு வெளியே நம்ம நிலைமை தெரியாது, நீ காசு ஏற்பாடு பண்ணலைன்னா செல்வம் டெய்லி குடிக்க ஆரம்பிச்சுவான், எப்படியாவது காசு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்றாங்க. வித்யா ரோஹினிக்கு கால் பண்ணி ஹவுஸ் ஓனர் கால் பண்ணி அட்வான்ஸ் கேட்கறாருன்னு சொல்றாங்க. அப்போ மனோஜ் வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு கேட்கறாரு. என் ஃப்ரெண்டு பானு, அவள் ஹஸ்பண்ட் துபாயில் இருக்காரு, அர்ஜென்ட்டா 1 லட்சம் கேட்கறா, அவள் ஹஸ்பண்ட் வந்ததும் தந்துருவா அப்படின்னு சொன்னதும் மனோஜ் 1 லட்சம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. உனக்குன்னு கேளு தரேன், ஆனால் ஃப்ரெண்டுக்குன்னு எல்லாம் கேட்காத, உனக்கு பியூட்டிஷியன் எதனா பெருசாக பண்ணணும் அப்படின்னு நினச்சினா நீ அப்போ கேளு, ஆனால் யாருக்கும் தரேன் சொல்லிட்டு தராத, அவங்க திரும்ப தருவாங்க, நம்ம எப்படி நம்புறது அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. அதுக்கு ரோஹினி, நீ கூட தான் ஜீவாக்கு 27 லட்சம் கொடுத்த, அதை வாங்கலை, நான் தானே வாங்கி கொடுத்தேன், அந்த மாதிரி இதையும் நான் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மனோஜ், எதுக்கு நீ இப்படிலாம் பேசுற அப்படின்னு கேட்குறாரு. ஸ்ருதி அம்மா ஏசியை ரிட்டர்ன் பண்ணும்போது கூட நான் தானே என் தாலி வச்சு காசு கொடுத்தேன், ஆனால் உனக்குன்னு ஒரு தேவை வரும்போது நான் தரேன், எனக்கு நீ தர மாட்டேங்க அப்படின்னு ரோஹினி கேட்குறாங்க. மனோஜ் காசு தரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டாரு. மாடியில் முத்து டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு ரவி என்னாச்சுன்னு கேட்குறாரு. முத்து செல்வத்தோட காசு தேவை, ஆனால் மீனா தரமாட்டா, உங்ககிட்ட இருந்தால் கொடுன்னு ரவி கிட்ட கேட்குறாரு. மனோஜ் கொடுக்காதன்னு ரவியை சொல்கிறாரு. முத்து மனோஜ் கிட்ட சண்டை போடுறாங்க. கிச்சனில் ரோஹினி ஸ்ருதி கிட்ட 1 லட்சம் கேட்குறாங்க. மீனா என்ன காரணம்னு கேட்டுட்டு கொடுங்க, ஏற்கனவே எனக்கும் அவருக்கும் இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனையாச்சு, அவர் ஃப்ரெண்டுக்கு காசு தேவைப்படுதுன்னு கேட்டுட்டு இருக்காரு, எப்போ பார்த்தா 3வது ஆளால தான் புருஷன் முன்னாடிக்குள்ளே சண்டை வருது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஸ்ருதி ஒரு ஐடியா தராங்க. உன்னை ஃப்ரெண்டு கிட்ட வட்டிக்கு காசு கொடுங்க, முழுசாக காசு வர வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டிட்டு இருப்பாங்க, அப்படி இல்லைனா என்ன காரணம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஆடம்பரமாக செலவு பண்ணாத, என்கிட்ட காசு கேட்காத, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட போயிடும், நீயும் இந்த மாதிரி ஆடம்பரமாக செலவு பண்ணி வீணாக போயிடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மீனாவும் ரோஹினியும் நல்ல ஐடியாவில் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரோஹினி, நம்ம ஸ்ருதி சொல்கிற மாதிரி வட்டிக்கு காசு கேட்டிருந்தா மனோஜ் கண்டிப்பாக கொடுத்துருப்பான்னு யோசிச்சுட்டே ரூமுக்கு போயிடுறாங்க. மீனாவும் செல்வம் கிட்ட பேசலாம், அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸ்ருதி சொன்ன அதே ஐடியாவை தான் ரவியும் மனோஜுக்கும் முத்துக்கும் சொல்லியிருப்பாரு. மனோஜ் வந்து இது ஐடியா நல்லா இருக்கே, அப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு காசு கொடுக்கலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே ரூமுக்கு இறங்கி வந்துட்டாரு. ரவி கேட்குறாரு, உனக்கு இப்போ ஓகே வாடா அப்படின்னு முத்துவை கேட்டதுக்கு எனக்குலாம் எதுவும் கிளியர்